ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அமளி ராஜா சமையல். இது என்னோட ஃபர்ஸ்ட் இருந்த பேரை விட இப்போ மாற்றி வச்சுருக்கோம். ஏன்னா அந்த சேனலில் ஆல்ரெடி சர்ச் பண்ணதில் அதில் அமளிஸ் குக்கிங்கும் இருக்காங்க, அமளி விலாக்ஸும் இருக்குது. அதனால் நான் பேர் வந்து மாற்றி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து நான் ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க என்ன செய்யலான்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வந்து ராகி மாவை வச்சு எள்ளு உருண்டை எப்படி செய்கிறது, அதுவும் ரொம்ப ஈஸியாக செய்கிறது எப்படின்னு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். வழக்கமாக வந்து அடை செஞ்சு அதை செய்வாங்க, அது ரொம்ப டைம் எடுக்கும். நான் இப்போ வந்து வேறு மெத்தடில் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், 2 கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன். இந்த கப்பால் 2 கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன். 1 கப்பு வந்து வேர்க்கடலை, அப்புறம் வெல்லம் வந்து 200 கிராமு, 50 கிராம் வந்து வெள்ளையல். கருப்பெல் இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும், ஆனால் நான் வந்து வெள்ளையல் தான் கிடச்சிது, அதால் இதை வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நெய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம், நல்லெண்ணெய் சேர்த்தா இன்னும் ரொம்ப நல்லது. ஆனால் நல்லெண்ணெய் இல்லாதால நான் நெய் சேர்க்க போகிறேன். அப்புறம் இது பிசைறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சால்ட் சேர்த்துக்க போகிறேன். பாருங்க, கொஞ்சமாக உப்பு சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து புட்டு மாவு அளவுக்கு பிசைஞ்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க நல்லா இது போல் பிசைஞ்சி வச்சுக்கிட்டோம். புட்டு செய்கிற அளவுக்கு பதமாக பிசைஞ்சிட்டு துணி போட்டு வேக வச்சுக்கலாம். கட்டியானா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம எல்லாம் ஒன்று சேர்க்கும் போது அது மேட்ச் ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இப்போ வந்து இட்லி சட்டியில் துணி சேர்த்துட்டு வேக வச்சுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது போல் நல்லா மூடி போட்டு வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் வெந்துச்சுன்னா சீக்கிரமாக ஆகிடும். இப்போ பாருங்க, நல்லா மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். அது வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ள நம்ம வந்து வேர்க்கடலாம் வறுத்து வச்சுக்கலாம். அது வேகிறதுக்குள்ளே நம்ம எல்லாமே வறுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை லைட்டாக சூடு பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப போட்டால் கருகி போயிடும். பாருங்க, ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா சூடு ஆறட்டும். நம்ம இப்போ இதை வந்து ஆற வச்சு க்ளீன் பண்ணிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்திருக்குது. நம்ம எடுத்துட்டு பாருங்க, நல்லா வெந்துருச்சு. பாருங்க, அப்படியே கையில் அப்படி பாரு ஒட்டாமல் வரும். பாருங்க, நல்லா இது போல் வேக வச்சுக்கலாம். சொல்லு, நீ எதுவும் பண்ணாது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்துச்சு. இந்த நல்லா சூடாக இருக்குது, கை வைக்க முடியல, அதனால தான் நாங்கள் உங்களுக்கு இதில் மிஸ் பண்ணுறேன். பாருங்க, செம்மையாக வந்து இது செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப சுடுது ஃப்ரெண்ட்ஸ், கையெல்லாம் கொதிக்குது. அப்படியே கொஞ்சம் சூடு ஆறினா தான் இது உருண்டை பிடிக்க முடியும் போல. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். இங்கே வந்து கொஞ்சம் பேர் இருக்கிறதால நான் நிறைய செஞ்சுருக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு செஞ்சுக்குங்க. சுவையான எள்ளு உருண்டை ரெடி. இப்போ பாருங்க, சுவையான எள்ளு உருண்டை ரெடி.
ஃப்ரெண்ட்ஸ் நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நெய் அப்புறம் எள்ளு இதெல்லாம் சேர்ந்து ரொம்ப சுவையாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் வரும். ஃப்ரெண்ட்ஸ் பாய். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.